அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த மகத்தான நம்முடைய இரட்சகராகிய அல்லாஹ் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் அனைத்து படைப்புகளின் உரிமையாளராகவும் ஒவ்வொன்றையும் பார்ப்பவராகவும் செவியேற்பவராகவும் இருக்கின்றார். அத்தகைய இரட்சகரை இங்கே நாம் வழிபடுவதற்காக, அவரை மட்டும் தனித்து வழிபடுவதற்காக, அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் மூலாதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் மூலாதாரமோ அடிப்படையோ கிடையாது என்பதிலே நமக்கு அல்லாஹ் ஒரு ஆழ்ந்த அறிவை வழங்கியிருக்கின்றார். அதனை நாம் அனைவரும் அடையாளம் கண்டவர்களாக இங்கே குழுமியிருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லா. அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அத்தகைய வார்த்தைகளில் நாம் சின்ன சின்ன சூறாக்களை பார்த்துக்கிட்டு வரோம். அதில் சென்ற வாரம் நாம் சூரா 86 பிரகாசமான நட்சத்திரம் அத்தாரிக் என்று சொல்லக்கூடிய சூறாவை நாம் முழுமையாக பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய சூரா 85 நட்சத்திர மண்டலங்கள் அல் புரூஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்புள்ள அத்தியாயத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். ஒவ்வொரு விஷயத்தையும் துவங்கும்போது அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயமாக இந்த பிஸ்மில்லா இருக்குதுங்கிறத நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு சூறாவினுடைய ஆரம்பத்திலையும் இந்த பிஸ்மில்லாவை பார்க்குறோம். 9வது அத்தியாயத்தை தவிர அது அல்லாஹ் ஒரு அடையாளமாக, ஒரு குறிப்பாக, அற்புதத்தின் சான்றுகளாக அல்லாஹ் அங்கே பிஸ்மில்லா இடம்பெறாமல் செய்திருக்கின்றாருங்கிறதையும் இன்றைய காலகட்டத்தில் நாம் அறிஞ்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். அல்லாஹ் எப்படிப்பட்டவர்னா, அவருக்கு ஏராளமான தன்மைகள் இருக்குது. அந்த தன்மைகளில் குறிப்பாக அவர் நமக்கு சொல்லக்கூடிய தன்மையில் ஒன்று அருளாளர் கருணையாளர். மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். அவருடைய அருளும் கருணையும் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லை, நமக்கு உணர்வே கிடையாது, எந்த வகையில் நம்ம செயல்பட முடியாது. அத்தகைய அவருடைய அருளும் கிருபையும் நமக்கு எப்பொழுதும் தேவையுடைய ஒன்றாக இருந்து கொண்டே இருக்கின்றது. அதனால தான் நாம் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. தொடர்ச்சி அல்லாஹ் முதல் வசனத்தில் ஆகாயமும் அதன் நட்சத்திர மண்டலங்களும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எதை சொல்வதற்கு? வாக்களிக்கப்பட்டுள்ள அந்த நாளை குறித்து சொல்வதற்கு ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறார். ஆகாயமும் அதன் நட்சத்திர மண்டலங்களும் சொல்கிறார். ஆகாயங்கிறது நமக்கு மேலே உள்ள வானம். நாம் எல்லாருமே அறிஞ்சிருக்கிறோம். பூமியில் எங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் வானம் தெரியாமல் இருக்காது. அன்றாட தொடர்புடைய ஒரு படைப்பாக இருக்குது. வானத்தை பிரமித்து பார்க்க வேண்டிய ஒரு படைப்பாக இருக்குது. ஆனால் நம்ம அன்றாட அதை காணுவதனால அதை நம்ம பிரமிப்பாக நோக்குவதில்லை. அந்த ஆகாயத்தின் மீதும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திர மண்டலங்கள்னு சொல்கிறார். நட்சத்திர மண்டலங்கள்ங்கிறது நாம் இங்கேருந்து பார்க்குறோம், ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்குறோம், ஒவ்வொன்றும் தனித்தனி மண்டலங்களாக இருக்கிறதல்ல நமக்கு சொல்கிறாரு. அதை நாம் எண்ணி பார்த்தோம்னா அவனோட பிரமிப்பு மிகுந்த ஒன்றாக இருக்கும். அத்தகைய படைப்பாளர் அல்லாஹ் இருக்கிறாரு. அத்தகைய படைப்பின் மீது அல்லாஹ் நினைவுபடுத்திட்டு ஆகாயமும் அதன் நட்சத்திர மண்டலங்களும் சொல்லிவிட்டு வாக்களிக்கப்பட்டுள்ள அந்த நாள் அப்படின்னு சொல்கிறார். ஒரு அல்லாஹ் ஒரு நாளை பற்றி நமக்கு வாக்களிச்சிருக்கிறார். அதான் தீர்ப்பு நாள், மறுமை நாள், இன்னொரு வாழ்க்கைக்கு உரிய ஒரு நாள். இந்த உலக முடிவு ஒரு நாளைக்கு வரும், இன்னொரு நமக்கு புது வாழ்வு துவங்கும். நம்முடைய ஆன்ம ரீதியான வாழ்க்கை அங்கே துவங்கும். அந்த நாளை பற்றி நமக்கு அல்லாஹ் சொல்கிறாரு. அது வாக்களிக்கப்பட்டுள்ள நாளுங்கிறார். அந்த நாள், இங்கே அழியக்கூடிய அந்த நாள் நிகழ்ந்தேறும். மிக நிச்சயமாக இந்த வானம் பூமி அனைத்தும் அழிக்கப்படும். அவருடைய இருப்பை தவிர எல்லா படைப்புகளும்
அழிக்கப்படும் அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அந்த நாளை குறித்து நமக்கு அல்லாஹ் நினைவூட்டுகின்றார். வாக்களிக்கப்பட்டுள்ள அந்த நாள் ஞாபகம் இருந்துச்சுன்னா நமக்கு எப்போவுமே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நியாயமாக இருக்கும், நீதியாக இருக்கும், கடவுளுக்கு பயந்த நிலையில் இருக்கும். அப்போ நாம் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், அல்லாஹுவால் வாக்களிக்கப்பட்ட ஒரு நாள் இருக்குது. அந்த நாளை நாம் கருத்தில் கொண்டு இந்த பூமியில் நடக்கணும், நீதியாக நடக்கணும், நேர்மையாக நடக்கணும், மற்றவங்களுக்கு தீங்கு கூடாது, மற்றவங்களுக்கு தீங்கு எண்ணக்கூடாது, கெட்ட தீய சூழ்ச்சிகளை நம்ம செய்யக்கூடாது. இப்படியெல்லாம் பலவிதமான அல்லாஹ் கட்டளைகள் நமக்கு சொல்லியிருக்கிறார், வரம்புகளை சொல்லியிருக்கிறார். அதன்படி நடப்பதற்கு இந்த வசனம் நமக்கு ஒரு நினைவூட்டலாக இருக்குது. வாக்களிக்கப்பட்டுள்ள அந்த நாள் அப்படின்னு நமக்கு நினைவுபடுத்துகிறார். அந்த நாளில் என்ன நடக்கும்? சாட்சியும் சாட்சி சொல்லப்படுவதும் அப்படிங்கிறார். நாம் பேசிய ஒவ்வொரு பேச்சுக்கும் சாட்சி இருக்கும், நாம் செயல்பட்ட ஒவ்வொரு செயலுக்கும் சாட்சி இருக்கும். சாட்சியும் சாட்சி சொல்லப்படுவதும் இருக்குது. சாட்சி சொல்லப்படும். நம்முடைய காரியங்களுக்கு, நம்முடைய கைகள் செய்த விஷயங்களுக்கு நம்முடைய வாயை சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அங்கே சொல்கிறார் இல்லையா? அவருடைய கைகளும் வாய்களும் சாட்சி சொல்லும் மறுமையில் நாம் என்ன செஞ்சோங்கிற நமக்கு எதிராகவே சொல்லக்கூடியதாக இருக்கும். ஏன்னா எல்லா படைப்புமே நம்மளை சார்ந்தது இல்லை. நம்முடைய கை, கால், உடல் உறுப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு மனித வடிவம். எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு. அவருக்கு கட்டுப்பட்ட ஒன்றா இருக்குது. அவருடைய கட்டளை இப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கும். நமக்குன்னு சுயமான சக்தி எதுவுமே கிடையாது. நம்முடைய கைதான் நாம் எதுனாலும் செய்யணும்னு நினச்சாலும் அது நடக்காது. அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரில் நடக்குமே தவிர நாம் நினச்ச எல்லா காரியங்களும் நடந்து விடாது அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அப்போது நம்முடைய கையும் காலும் வாய்களும் அந்த மறுமையில் நம்முடைய தோள்கள், உறுப்புகள் எல்லாமே நாம் செஞ்ச தவறுகளுக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு சாட்சிகளாக இருக்கும். சாட்சியும் சாட்சி சொல்லப்படுவதும். அப்போ நாம் மிக எச்சரிக்கையாக என்ன செய்யணும்? நம்முடைய உடம்பு தான், நம்முடைய கை தான், நம்முடைய கால் தான் நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படிலாம் இருக்க கிடையாது. நாம் ஒரு பொய்யராக இருந்தால் நம்ம பொய்யை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பாக தான் இருக்குமே தவிர அந்த பொய்க்கு மறைச்சி பேசக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்காது. அப்போது எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த உலகத்துலேயும் சரி மறு உலகத்துலேயும் சரி இருக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்குது. அப்போ சாட்சியும் சாட்சி சொல்லப்படுவதும் அப்படிங்கிற ஒரு நாள் இருக்குது. அதை அல்லாஹ் 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு திருப்பி சொல்கிறாரு, செங்குத்து பள்ளத்தாக்கின் மக்களுக்கு கேடுதான் அப்படிங்கிறார். குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வாசகமாக இருக்குது. இது ஒட்டுமொத்த மக்களுக்குமே அது பொருந்தும். அவங்க என்ன காரியம் செஞ்சாங்களோ, அல்லாஹ்வை வழிபடாமல் இணை வழிபாடு செய்து கொண்டிருந்தாங்கன்னா அதே காரியத்தை செய்யக்கூடிய செங்குத்து இல்லாத ஒரு பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு பொருந்தும். செங்குத்தான பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு கேடுன்னு சொல்லிட்டா அது மற்றவங்களுக்கெல்லாம் நலன் அர்த்தம் கிடையாது. அவர்கள் செய்த அதே காரியத்தை மற்ற மக்களும் செய்வார்களேயானால் அது அவர்களையும் தாக்கும். அவர்களுக்கும் இதே நிலைதான், அவர்களுக்கும் இதே கதிதான், இதே விதிதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதுக்காக செங்குத்து பள்ளத்தாக்கின் மக்கள்லாம் சொல்லிட்டதுனால மற்றவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அப்போ செங்குத்து பள்ளத்தாக்கின் மக்களுக்கு கேடுதான். என்ன கேடு? 5 சொல்கிறாரு, கொழுந்து விட்டெறியும் ஒரு நெருப்பை அவர்கள், அதுக்கப்புறம் சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறார், கொழுந்து விட்டெறியும் ஒரு நெருப்பை அவர்கள் மூட்டினர், பின்னர் அதனை சுற்றிலும் அவர்கள் அமர்ந்து கொண்டனர். நம்பிக்கையாளர்கள் கருகுவதை ரசிப்பதற்காக. மக்கள் மத்தியில் நம்பிக்கையாளரும் வாழ்கிறாங்க, நம்பிக்கையற்ற இந்த மக்களும் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? கொழுந்து விட்டெறியக்கூடிய ஒரு நெருப்பை அவங்க மூட்டுறாங்க. மூட்டி பின்னர் அதனை சுற்றிலும் அவர்கள் அமர்ந்து கொண்டனர். ஒரு குளிர்காலமாக இருந்தால் நம்ம செய்வோம்ல, இதமாக இருப்பதற்காக நெருப்பை மூட்டி சுற்றி உட்காந்துக்குருவோம் இல்லையா? அந்த கதகதப்புக்காக இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சுட்டு அப்போ அதில் உள்ள அந்த நெருப்பு எரியுதுன்னா கொஞ்சம் தூரமாக உட்காந்து அதை அனுபவிப்பாங்க. அந்த கதகதப்பை ரொம்ப நெருக்கமாக போனால் தோலை சுட்டுரும். அப்போ அதனுடைய வழியை அவங்க உணர்ந்துருக்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அதை மாதிரி செஞ்சுட்டு நம்பிக்கையாளர்கள் கருகுவதை ரசிப்பதற்காக அப்படின்னு சொல்கிறார். அதை சுற்றி அமர்ந்து கொண்டு ஈமான் கொண்டவர்களை, நம்பிக்கை கொண்டவர்களை, கடவுள் மட்டும் என்று சொல்லக்கூடிய மக்களை நம்பிக்கையாளர்கள் கருகுவதை ரசிப்பதற்காக அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறார். இந்த தீய மக்களுடைய இயல்பான குணம் அப்படி இருக்குதுங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். நம்பிக்கை கொள்ளாதவர்களுடைய மனங்கள் நம்பிக்கை கொண்டவர்களை எதிர்ப்பதில் இருக்குது. அவர்கள் தவறை அதாவது வலியையும் வேதனையும் அனுபவிக்கணும்.
நஷ்டம் அவங்களுக்கு ஏற்படணும் அப்படின்லாம் அவங்க நினைக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு அதில் சொல்லி காட்டுறாரு. நமக்கு அது போன்ற எண்ணம் இருந்தால் நாமளும் என்ன ஆகிடுவோம், அந்த நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து மாறுபட்ட ஆளாக மாறிடுவோம். யாருக்குமே நம்முடைய எதிரியோ துரோகியோ யாரோ புரிந்து கொள்ளாத நிலையில் ஒருத்தர் ஒரு காரியம் செய்கிறான்னா அவன் இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிரும் நம்முடைய மனங்கள் சொல்லக்கூடியதாக இருக்குது. அதை நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது. மனம்ங்கிறது நம்முடைய கம்பெனியன், கூட்டாளி, ஜின்னு, சாத்தான், அவனை சார்ந்தவன். நம்மளை என்ன செய்கிறான், அவனுடைய பாதையில் இட்டு செல்வதற்காக, நரகத்தை நிரப்புவதற்காக நம்மளோட போராடுறான். போராட நினைச்சிடான் தீய விஷயத்தை நமக்கு என்ன செய்வான், தூண்டுவான். அடுத்தவனுக்கு தீங்கு நடக்கட்டும், அவன் அப்படி ஆகட்டும், இவன் இப்படி ஆகட்டும், எனக்கு எதிராக இப்படி பண்ணானா, எனக்கு எதிராக ஒரு கூட்டம் இருந்துச்சா அப்படின்னு நினைக்க சொல்லி நமக்கெல்லாம் தூண்டிகிட்டே இருப்பான். நாம் அதுக்கு என்ன செய்யக்கூடாது, உடன்பற்றக்கூடாது, அடிமை பெற்றக்கூடாது. அதை தாண்டி நம்முடைய பக்தி நல்லா இருந்துச்சுன்னா நாம் அதை தவிர்த்து வாழக்கூடிய மக்களாக இருப்போம். ஆக நம்பிக்கையால் கருகுவதை யார் விரும்புகிறாங்கன்னா, நம்பிக்கையற்றவங்க, இனி வழிபாடு செய்யக்கூடியவங்க, அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, ஏற்றுக்கொண்டு மறுத்து வாழக்கூடியவங்க, அங்கே இங்கே இருக்கக்கூடியவங்க, இப்படி பலவிதமான கேட்டகரியில் உள்ளவங்க, கடவுள் மட்டும் இல்லா மட்டும் சொல்லக்கூடிய குரூப்பில் இருந்து தனித்திருக்கக்கூடிய அனைத்து மக்கள் என்ன செய்ய நினைக்கிறாங்கன்னா, இப்படி நினைக்கிறாங்க. கொழுந்து விட்டெறியக்கூடிய ஒரு நரகன் கொழுந்து விட்டெறியும் ஒரு நெருப்பை அவர்கள் மூட்டி பின் அதனை சுற்றிலும் அவர்கள் அமர்ந்து கொண்டு நம்பிக்கையாளர்கள் கருகுவதை ரசிப்பதற்காக அப்படி வார்த்தையாளர் இப்படி அவங்க நினைக்கிறாங்க. நாம் அப்படி நினைக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அந்த மாதிரி நினைப்பு நமக்கு இருந்துச்சுன்னா நாமளும் அவர்களைப் போல ஒருவர் ஆகிடுவோம். அப்புறம் நம்மளோட விதி மிக மோசமானதாக ஆகிவிடும். அடுத்த அல்லாஹ் 8 சொல்கிறாரு, எல்லாம் வல்லவரும் புகழுக்கு தகுதியானவருமான கடவுள் மீது நம்பிக்கை கொண்டனர் என்பதை தவிர வேறு காரணம் எதற்காகவும் அவர்களை வெறுக்கவில்லை. வேறு காரணம் எதற்காகவும் அவர்கள் வெறுக்கவில்லை. பொதுவாக நம்பிக்கை கொண்டவங்கள மக்கள் வெறுக்கக்கூடிய இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்கன்னா, அதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே காரணம் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்ட காரணம் தான் சொல்கிறார். இது மட்டும்தான், வேறு அவங்களோட செயல்பாடில் குறை காண முடியாது. கொடுக்கல் வாங்கல நேர்மையாக இருக்கும், வியாபாரம் சரியாக பண்ணுவாங்க, உண்மையாக இருப்பாங்க, இதெல்லாம் கண்டுக்கிட மாட்டான். ஆள் சரியான நபராக இருக்கிறானே அப்படின்னு பார்க்க மாட்டானுவோ. எதை பார்ப்பான், அவன் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறான், கடவுள் மட்டும்ங்கிறான், அவர் மட்டும்தான் வழிபாட்டுக்குரியவர்னு சொல்கிறான், நாமளும் அதை தானே சொல்கிறோம், ஆனால் செயல்பாடு வித்தியாசம் இருக்குதுங்கிறத புரிந்து கொள்ளுதில்லை. அல்லாஹ் மட்டும்தான் வழிபாட்டுக்குரியவர்னு சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய அடியார்களை, தூதர்களை, நபிமார்களை இணை வழிபாடு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. தொழுகையில் அல்லாஹ் மட்டும் நினைவு கூறுங்கன்னு அல்லாஹ் ஒரு கட்டளை சொல்லியிருந்தால் அந்த தொழுகையில் நபிமார்கள் நினைவு கூறுவது, அவர்களுக்காக பிரார்த்திப்பது, அவர்களுக்கு சலாம் கூறுவது போன்ற நினைவு கூற அல்லாஹ் இன்ன சலாத்தி லித்துக்கிரி, என்னை நினைவுறுவதற்காகத்தான் தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கேன்னு சொல்கிறார். அப்போ அந்த தொழுகையில் அல்லாஹ்வுடைய அடியார்களை நினைவு கூறி கொண்டு இருப்பது இணை வழிபாட்டு அங்கே நம்ம புரிஞ்சுருக்கிறோமா. ஆனால் இதை அவங்க செஞ்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, நாங்களும் அல்லாஹ் தான் வணங்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த குரூப்ஸ் நினைக்கக்கூடிய நினைப்புகள் அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுறார். இது போன்ற நம்பிக்கையாளர்கள், கடவுள் மட்டும் என்று சொல்லக்கூடியவங்க என்ன, அவர்கள் கருகுவதை ரசிப்பதற்காக இந்த மாதிரி அவங்க செய்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறார். அவங்களுடைய தவறான எண்ணங்களை வெளிப்படுத்தி காட்டுறார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அவர்கள் என்ன செஞ்சாங்க, எல்லாம் வல்லவரும் புகழுக்கு தகுதியானவருமான கடவுள் மீது நம்பிக்கை கொண்டனர் என்பதை தவிர வேறு காரணம் எதற்காகவும் அவர்கள் வெறுக்கவில்லை. எல்லா வெறுப்பும் ஒரே காரணமாக தான் இருக்குது, கடவுள் மட்டும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்துக்காக. கடவுள் மட்டும்னாலே, கடவுள் மட்டும் என்று சொல்லாதவனுக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்கும். எப்பவுமே அவன் பழகிருக்கிறான், அல்லாவோடு சேர்த்து அல்லாவோட அடியார்களை பழகிருக்கிறான். இல்லைப்பா அடியார் சேர்த்துக்கிடாத, நீ பக்தியை ஒரு மனிதன் மேலே செலுத்தக்கூடிய ஆளாக இருந்தாலும், நபிமார் மேலே செலுத்தக்கூடிய ஆளாக இருந்தாலும் அது பக்தி கிடையாது. நம்முடைய பக்தியை அல்லாஹ்விடம் மட்டுமே செலுத்தணும், நம்முடைய வழிபாடு அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது, எந்த ஒரு வழிபாட்டையும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அர்ப்பணித்திடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதெல்லாம் அவ்வளோதான் சரிதான் சொல்லிவிட்டு, ஆனால் அநேக வழிபாடுகளை என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதுகளுக்கு அர்ப்பணிப்பாங்க. ஹஜ்ஜுக்கு இங்கேருந்து போகிறாங்கன்னா புனித பள்ளி எது சொல்லப்பட்டிருக்குது குரானில், மக்காவை சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் மக்காவை தவிர வேறு எந்த பள்ளியும் புனித பள்ளி கிடையாதுன்னு நமக்கு தெரியும். அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரே பள்ளி மக்காவை பள்ளியாக இருக்கும் பொழுது, மக்காவை தவிர நபி அடங்கப்பட்ட மதீனாவையும் புனித பள்ளியாக இன்று மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இங்கேருந்து ஹஜ்ஜுக்கு பயணம் செய்யும் பொழுது ஹஜ்ஜினுடைய கடமைகள் கிரியைகள்லாம் முடிச்சுட்டு அவங்க நாடு திரும்பணும், ஊர் திரும்பணும். ஆனால் என்ன செய்வாங்க, அங்கே போயிட்டு திரும்பவும் அந்த புனித பள்ளிங்கிற பேரில், ரவுலா ஷரீஃபுங்கிற பேரில்
மதீனா நகரம் போய் நபி அடங்கப்பட்ட அந்த மதீனாவுக்கு தரிசனம் போயிட்டு வருவாங்க. அப்போது இணை வழிபாடு நாங்கள் செய்யலை, அல்லாஹ் மட்டும் தான் வழிபடுறோம் அப்படின்னாக்கா அல்லாஹ் சொன்னதை மட்டும் கேட்பது தான் அல்லாஹ் வழிபடுவதாகும். அப்போது அல்லாஹ் சொல்லாத அவர்களாக ஏற்படுத்தி கொண்ட இந்த தரிசனம் அங்கே இணை வழிபாடாக ஆகிடுதுங்கிறத இங்கே புரிந்து கொள்ளாத மக்களாக இருக்கிறாங்க. அப்போ இதை நாம் சொல்லும் பொழுது நம்மை எதிரியாக பார்ப்பாங்க. கடவுள் மட்டும் அவர் சொன்னதை மட்டும்தான் நம்ம செய்யணும், அவரை மட்டும் வழிபடுவது தான் மார்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த காரணத்திற்காகத்தான் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவர் நம்மை வெறுக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு அதை கற்றுக் கொடுக்குறாரு, சொல்கிறாரு. உண்மையாக இருக்குது. அதை தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அவர் தனித்தவர் மற்றும் இணைகள் அற்றவர், எல்லாம் வல்லவர். அந்த அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளாலும் கருணையாலும் கிருபையாலும் நாம் எல்லாம் அவரை மட்டுமே வழிபடக்கூடியவர்களாக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன் இந்த வார்த்தைகள் வளமானதாகவும் திரும்ப திரும்ப படிக்க தூண்டக்கூடியதாகவும் ஒவ்வொரு சமயத்திலும் வெவ்வேறு முன்னேற்ற பாதைகளில் வழிகாட்டக்கூடியதாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் அனுபவபூர்வமாக பார்க்குறோம். இந்த சூரா 85 நட்சத்திர மண்டலங்கள் அல் புருஜுங்கிறதுல நாம் 8 வசனங்கள் பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் 9வது வசனம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வானங்கள் மற்றும் பூமியின் அரசுரிமை அவருக்கே உரியது, மேலும் கடவுள் எல்லா விஷயங்களுக்கும் சாட்சியாக இருக்கின்றார். கடவுள் எல்லா விஷயங்களுக்கும் சாட்சியாகின்றார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வானங்கள் மற்றும் பூமியின் அரசுரிமை அவருக்கே உரியது. நாம் வாழக்கூடிய இந்த பூமி, நமக்கு மேலே உள்ள இந்த வானங்கள் எல்லாமே அவர் படைப்பாக இருக்குது. அதனை அவர்தான் ஆட்சி செய்கின்றார். அந்த அரசுரிமை அவருக்கே இருக்குது அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறாருன்னா நாம் விரும்பின அதை படிச்சுக்கிட்டு போகிறதுக்கு இல்லை, நாம் அதை உணரணும். இந்த பூமியை நம்மளால் எதுவும் செய்ய முடியுமா? எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியுமா? பூமி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தன்னைத்தானே சுற்றி கொண்டு இந்த சூரியனை சுற்றி வரக்கூடியதாக இருக்குதுங்கிறத பார்க்குறோம். அந்த நடைமுறையில் எந்த மாற்றமும் இல்லை, எல்லா காலங்கள்லேயும் ஒரே மாதிரி இருக்குதுங்கிறத பார்க்குறோம். ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள்ங்கிறதால நமக்கு சொல்லி காட்டுறாரு. 12 மாதத்துலேயும் அதனுடைய வெயில் நிழலின் அளவுகளை நம்ம பார்க்குறோம். எந்த மாதம் எந்த பக்கம் நிழல் வரும், எந்த மாதம் எந்த பக்கம் நிழல் சாயும், எவ்வளோ தூரம் அடிக்கும், எத்தனை மணிக்கு சன்செட் ஆகும், சூரிய அஸ்தமனம் ஆகும், சூரிய உதயமாகும், குறிப்பிட்ட தேதிகள் நம்ம குறித்து வச்சு ஒவ்வொரு வருஷமும் பார்த்தாலும் அதில் அணு அளவும் பிசகாமல் இருக்கக்கூடிய நம்ம பார்க்க முடியும். அந்த ஹிஸ்ட்ரி வலைதளங்களை பார்த்தாலும் தெரியும். ஜனவரி மாதம் எப்போ உதயமாகுது, எப்போ அஸ்தமனமாகுது, இந்த குறிப்பிட்ட இந்த சிட்டியில். இதே நாம் 5 வருஷம் கழித்து பார்த்தாலும் அது அதே மாதிரி தான் இருக்கும், மாறாமல் இருக்கும் அந்த ஜனவரி மாதம். ஆனால் ஒவ்வொரு மாதம் மாற்றம் இருக்கும். அப்போ தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்குதுங்கிறத நம்மளால் அதை புரிஞ்சுக்கிட முடியும். அப்போ அரசுரிமை கடவுள்கிட்டமே இருக்குது அப்படிங்கிறத வெறும் வார்த்தையால் நம்ம அதை படிச்சிக்காமல் அதை நாம் உணரணும். ஒவ்வொன்றும் எவ்வளோ காலங்கள் இருக்குது. குளிர்காலம்னு பார்க்குறோம், வெயில் காலம்னு பார்க்குறோம், வசந்த காலம்னு பார்க்குறோம், காற்றடி காலம்னு பார்க்குறோம், தென்றல் வீசும் காலம்னு பார்க்குறோம் இல்லையா? இப்படி பலவிதமான காலங்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ எல்லா காலம் மாறி மாறி வரக்கூடியதெல்லாம் யாருடைய அரசுரிமையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய அரசுரிமையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அப்போ வானங்கள் மற்றும் பூமியின் அரசுரிமை அவருக்கே உரியது. நம்முடைய படைப்பாளர், நம்முடைய இரட்சகர், நம்மை படைத்தவர் அப்பேற்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மேலும் கடவுள் எல்லா விஷயங்களுக்கும் சாட்சியாகின்றார். அவர் சாட்சியாகாத எந்த விஷயமும் கிடையாது. எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறார். நாம் அங்கே 100 பேர் இருக்கிறோம்னா 101ஆவதாக இங்கே கடவுள் இருக்கிறாரு இல்லையா? எந்த பேச்சுக்கும் எந்த செயலுக்கும் அனைத்துக்கும் சாட்சியாக இருக்கின்றார். ஒவ்வொன்றையும் பார்ப்பவராக இருக்கின்றார், ஒவ்வொன்றையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார், ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நோக்கக்கூடியவராக இருக்கின்றார், எல்லாவற்றையும் கிரகிக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கிறார். அப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர் தான் இந்த வானம் பூமியின் அரசுரிமைக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார். அவருடைய மகத்தான தன்மைகள் நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவரை வழிபடுவதற்கு அது என்ன செய்யும்?
இன்னும் ஏதுவாக இருக்கும். அத்தகைய இரட்சகர் வானங்கள் மற்றும் பூமியின் அரசுரிமை அவருக்கே உரியது. மேலும் கடவுள் எல்லா விஷயங்களுக்கும் சாட்சியாகின்றார். நாம் செய்யக்கூடிய எந்த காரியமும் அவருக்கு மறைந்ததாக இல்லை. எதையும் நாம் அவர் இல்லாமல் செய்ய முடியாது. வெளிச்சமோ இருளோ நமக்கு தான் இருட்டில் பார்க்க முடியாது. அவர் ஆள் இருட்டிலையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறார். அவர் தான் எல்லா தன்மைகளும் நமக்கு படைத்தவர். நம்முடைய தன்மை அப்படி இருக்குதுங்கிறதுக்காண்டி அவருக்கும் அப்படி தான் இருக்குன்னா இல்லை. அவர் எல்லாம் தாண்டிய ஒருத்தர். பூமிக்கு உள்ளேயும் பார்ப்பார், பூமிக்கு வெளியிலையும் பார்ப்பார், வெளிச்சத்துலேயும் பார்ப்பார், இருளையும் பார்ப்பார், கடலுக்கு மேலேயும் பார்ப்பார், கடலுக்கு அடியிலையும் ஆழ்கடலையும் பார்ப்பார். அனைத்து வல்லையும் சக்தியும் உள்ள ஒருத்தர். அதனால் அவர் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருப்பார். அப்போ நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் கடவுள் சாட்சியாக இருக்கின்றார். அப்படின்னா நாம் நம்முடைய காரியத்தை எப்படி வச்சுருப்போம், எப்படி செம்மையாக செயல்படுவோம், நம்முடைய பார்வை எப்படி இருக்கும், நம்முடைய பாவனை எப்படி இருக்கும், நம்முடைய பேச்சு எப்படி இருக்கும். அப்போது சாட்சியாக இருக்கின்றாருங்கிறது நமக்கு நினைவில் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம என்ன பேச போகிறோம், என்ன நினைக்கிறோம், எல்லாத்துக்குமே சாட்சியாக அல்ல இருக்கிறார். அதை ஒரு வார்த்தை போதும். நம்முடைய காரியங்களுக்கு அல்லாஹ் சாட்சியாக இருக்கின்றார், ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாட்சியாக இருக்கின்றார், கடவுள் எல்லா விஷயங்களுக்கும் சாட்சியாக இருக்கின்றார் அப்படின்னாலே நம்முடைய செயல்பாடு சீராயிடும் இல்லையா? தனிமையிலும் அஞ்சக்கூடியவர்கள் தான் இந்த குரானையே கவனத்தில் எடுத்துக்கொள்வாங்கன்னு சொல்கிறார். தூதர் சொல்லும்போது அல்ல சொல்கிறார்ல யாசின் சூராவில், தனிமையில் அஞ்சக்கூடியவங்க இதில் கவனத்தில் கொள்ளுவாங்க. அத்தகைய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி வைக்கணும். தொடர்ச்சியாக 10வது வசனம், நிச்சயமாக நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் வன்கொடுமை செய்து பின்னர் வருந்த தவறிவிட்டவர்கள் எரிகிடங்கின் தண்டனைக்கு உள்ளாகிவிட்டனர், கருகுதலின் தண்டனைக்கு அவர்கள் உள்ளாகிவிட்டனர் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம் இதில். நிச்சயமாக நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும், ஏற்கனவே நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் வெறுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அந்த மக்களை என்ன செய்கிறாங்க, வன்கொடுமை செய்கிறாங்க. ஒன்றுமே செய்யாத காரியத்திற்கு வன்கொடுமைன்னு என்ன? சமூக பகிஷ்காரம், குடும்ப விலக்கல், ஊர் விலக்கல், பொதுவான இடங்களில் இழிவுபடுத்துறது, பொதுவான விஷயங்களை சேர்த்துக்கொள்வதில்லை, நல்ல கெட்ட காரியங்களில் இணைத்து கொள்வதில்லை, அவங்க கடந்து போனாங்கன்னா கேலி பண்ணுறது, அவங்க கடந்து போனால் தன்னுடைய கண்களால் சிமிட்டி கொள்வது, பார்த்து கொள்வது, கண்களால் ஜாடை செய்து கொள்வது, இது போன்ற தீய விஷயங்கள் அவர்களுக்கு நஷ்டப்படுத்தக்கூடிய வகையில் நடந்து கொள்வது, அவர்களோடு நாங்கள் வியாபாரம் செய்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு முடிவெடுக்கிறது, சம்பந்தம் வைத்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு முடிவெடுத்துக்கொள்வது, கொடுக்கல் வாங்கல் செய்வதில்லை அப்படின்னு முடிவெடுத்துக்கொள்வது. நாம் வளமாக இருந்தாலும் நமக்கிட்ட வாங்க மாட்டான். வளமாக இருந்தும் நமக்கு புரோஜனம் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான். நம்ம நினைக்கும்படி நாம் வளமாக இருந்தாலும் நம்மை மனிதர்கள் சீண்டுவதில்லை அப்படி நாம் கஷ்டப்பட்டு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாம் உண்மையிலேயே கடவுள் மட்டும் நமக்கு போதும் நினச்சா நாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்போம். இவன் குடும்பத்தில் விலைக்கு விற்கிறதுனாலையோ, ஊரில் விலைக்கு விற்கிறதுனாலையோ, நம்மை தவிர்ப்பதுனாலையோ நமக்கு ஏதாவது சஞ்சலம் இருக்குதுன்னா நாம் நம்பிக்கையில் குறைபாடாக இருக்குன்னு அர்த்தம். இவனை வச்சு என்னப்பா இருக்குது, கடவுள் தான் நமக்கு முக்கியம், நம்மளை குழிக்குள்ளே வச்சுட்டா நம்ம கூட யார் வரப்போகிறா, நம்ம ரசிகரை தவிர நம்ம யார் தொடர்பு கொள்ள முடியும், மறுமையில் நம்ம யாரை சார்ந்து வாழ போகிறோம், அல்லாஹ்வை மட்டும் சார்ந்து வாழ போகிறோம். அந்த வாழ்க்கையை இங்கேயே ஆரம்பிக்கணும். இந்த உலகத்தில் நம்ம சார்ந்து வாழச்சுன்னு அல்ல சொல்கிறாரு, சார்ந்து வாழ்வோம். ஆனால் ஒருத்தர் நம்மளை தவிர்க்க ஆரம்பிச்சிட்டான்னா நாம் ஏன் அதுக்கு மெனக்கிடணும் இல்லையா? முயற்சி பண்ணணும் சேர்ந்து வாழ்வதற்கு. சேர்ந்து வாழவே மாட்டோன்னு தவிர்த்து போனாங்கன்னா நமக்கு என்ன கவலை இருக்குது அதை பற்றி? அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கும் பொழுது அவங்க அப்படி தான் செய்வாங்க. அதுதான் அல்லாஹ் அங்கே சொல்கிறார், வன்கொடுமைன்னு சொல்கிறார். நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் வன்கொடுமை செய்து, இது மாதிரி வன்கொடுமை செய்வது, அதாவது பலகீனமான ஆட்களை பலமான ஆட்களை வச்சு அடக்குமுறை செய்வது. பின்னர் அப்படி செஞ்ச மக்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி செஞ்சுட்டா நாம் என்ன நினைப்போம், இவெல்லாம் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் முதல்ல சொன்ன மாதிரி நினைக்க தூண்டுது மனம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறாருன்னா அவளை மன்னிக்கிறதை பற்றி பேசி சொல்கிறார். அவளை வன்கொடுமை நமக்கு செஞ்ச அந்த மனிதனை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறாருன்னா, பின்னர் வருந்த தவறி விட்டவர்கள்ங்கிறார். அப்படி செஞ்சவன் வருந்துவான்ங்கிறது அல்லாஹ் சொல்கிறார். நாம் ஒரு காலத்தில் இப்படி இருந்தோம், இப்படி செஞ்சோம், அது மிகப்பெரிய தவறு, வருந்தக்கூடியவன் இருப்பான், அவன்லாம் மீட்டு கொள்ளப்படுறான். ஆனால் ஒரு காலத்தையும் வருந்தாமல் திருந்தாமல் இருக்கக்கூடியதை பற்றி அல்லாஹ் சொல்கிறாரு, பின்னர் வருந்த தவறி விட்டவர்கள் அந்த கேட்டகரி இருக்குதுங்கிறார். வருந்த தவறி விட்டவன் இருக்கிறான். அதே அப்படி ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லும் பொழுது
வருந்துபோடு இருக்கிறான்னு அர்த்தம் அதுக்கு. பின்ன எவன் வருந்துகின்றானோ அவனை அல்லாஹ் மீட்டுக்கொள்கிறார். அப்போ வருந்த தவறியவர்களை பொறுத்த வரைக்கும் எரிகிடங்கின் தண்டனைக்கு உள்ளாகி விட்டனர். குடம்னு சொல்கிறார். நரகத்தினுடைய குடம், நெருப்பினுடைய குடம், எரிகிடங்கின் தண்டனை. காலமெல்லாம் கருகுவது, எரிவது, அனுபவிப்பது, வேதனைப்படுவது, துயரமாக இருப்பது, கஷ்டத்தில் உழல்வது, பிரலாபிப்பது, பல வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறார் நமக்கு அந்த விஷயத்தில். இப்படி அவங்க அனுபவிப்பாங்க. கருகுதலின் தண்டனைக்கு அவர்கள் உள்ளாகி விட்டனர். கருகுதல்னால் என்ன? லேசாக ஒரு வெப்பம் பட்டாலும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வெக்கப்பட்டா, தீ மேலே பட்டால் தோல் லேசாக பட்டுச்சு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ தொடர்ச்சியாக அது கருகி கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் அது நிலமை? இதெல்லாம் ஒரு நிரந்தரமான தண்டனையாக இருக்குதுங்கிறத எல்லாம் நமக்கு நினைவுபடுத்துகிறாரு. ஆக நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் வன்கொடுமை செய்து பின்னர் வருந்தி திருந்தி விட்டவர்கள், பின்னர் வருந்த தவறிவிட்டவர்கள் எரிகிடங்கின் தண்டனைக்கு உள்ளாகிவிட்டனர். கருகுதலின் தண்டனைக்கு அவர்கள் உள்ளாகிவிட்டனர் அப்படின்னு சொல்லி, நிச்சயமாக நம்பிக்கை கொண்டு நன்னெறியானது ஒரு வாழ்வு நடத்தியவர்கள் ஆறுகள் பாயும் தோட்டங்களுக்கு தகுதியடைந்து விட்டனர். இதுவே மகத்தான பெருவெற்றியாகும். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, நம்முடைய படைப்பாளர், அவர்தான் நம்முடைய இரட்சகர், அவர்தான் நம்முடைய எஜமானர், அவர்தான் நம்மை வழிநடத்தக்கூடியவர், அவர்தான் பரிபூர்ணமானவர், அவர்தான் நம்மை காப்பவர், அவர்தான் நம்மை மீட்டு கொள்ளக்கூடியவர், அவர்தான் நம் மீது இரக்கம் காட்டக்கூடியவர், அவர்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவர், நமக்கு ஒரு நோய் ஏற்பட்டால் அதனை நிவாரணத்தை வழங்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அத்தகைய இரட்சகரை நம்பிக்கை கொண்டு நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துபவர்கள். நாம் நன்னெறி செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு பெரிய செல்வம் பணமெல்லாம் தேவையில்லை. நம்முடைய குணங்களே போதும். ஒரு வழி சொல்கிறது, ஒரு நம்மளால் முடிஞ்ச தர்மங்களை செய்வது, குறைஞ்சபட்ச நாம் சாப்பிட்றோமா இல்லையா, நாம் சாப்பிட்றதுலேருந்து கொஞ்சம் ஏழைகளுக்கு வழங்குவது, நல்ல விதமாக நடந்து கொள்வது, புன்னகையோடு இருப்பது, மற்ற மனிதர்களை நோக்கும் போதும் பார்க்கும்போதும் புன்னகையோடு வரவேற்பது, நல்ல முறையில் பேசுவது, அடக்கமாக இருப்பது, சாந்தமாக நடந்து கொள்வது, கனிவான பார்வையோடு இருப்பது இல்லையா, ஒருத்தர் பேசும்போது செவி கொடுத்து கேட்பது, நிறைய காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் நன்னெறியின் நடத்தையாக இருக்குது. நம்பிக்கைங்கிறது கடவுள் நாம் நம்பி கடவுளை கொள்வது, அந்த கடவுள் என்ன சொல்கிறோம் அதை கேட்டு நடப்பது நாம் நம்பிக்கை கொண்டு வெளிப்பாடாக இருக்கும். அது அப்போ நன்னெறியானது ஒரு வாழ் நடத்தியவர்கள் ஆறுகள் பாயும் தோட்டங்களுக்கு தகுதி அடைந்து விட்டனர். தோட்டம் இருக்கும், ஆறுகளும் கொண்ட தோட்டம் இருக்குன்னு சொல்கிறார். மனிதனுடைய மனங்கள் விரும்பக்கூடியது. இப்போ தண்ணியை பார்த்தா நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன் நாம் பிக்னிக் போகிறோம், லீவு காலங்களில் ஏன் நம்ம டூர் போகிறோம்? ஒரு வாழ்க்கையில் ஒரு இடத்துல இருக்கிறோன்னா ஒரே இடத்துல இருக்காமல் ஒரு சேஞ்ச் வேணும்னு தேடி போகிறோம். எதுக்கு போகிறாங்க? நீர்நிலைகளுக்கு தான் போவோம், அருவிகளுக்கு போவோம், ஆறுகளுக்கு போவோம், அங்கே நீராடுவோம், பசுமையை பார்ப்போம், அதை ரசிப்போம். இதெல்லாம் நம் மனித மனங்களுடைய இயல்பான விருப்பங்களாக அல்ல ஆக்கி வச்சிருக்கிறார். இந்த விருப்பங்களை நிறைவேற்றி தரும் முகமாக அங்கே சொல்கிறாரு, ஆறுகள் பாயும் தோட்டங்களுக்கு தகுதியடைந்து விட்டனர். இதுவே மகத்தான பெருவெற்றியாகும். வெற்றினா எதுன்னு அல்ல நமக்கு சொல்கிறார். மறுமையில் ஈடேற்றம் பெறுவது தான் மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றியை அடைவதற்கு நன்னெறியை நீங்கள் செய்யணும், நன்னெறியாக நடந்துக்கிறணும் அப்படின்னு நமக்கு சொல்கிறார். நம்பிக்கை கொண்டு அதை செய்வது தான் நன்னெறியை தவிர, நம்பிக்கை கொள்ளாமல் நிறைய மக்கள் இருக்காங்க. கடவுள் நம்பிக்கை இருக்காது, தான தர்மம் செய்வான், பொதுவான சேவைகள் செய்வான், நல்லது செய்வான், அது 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறது, நிச்சயமாக நம்பிக்கை கொண்டு நன்னெறியான காரியம், நன்னெறியான வாழ்வு நடத்தக்கூடியவர்கள் தான் அந்த ஆறுகள் பாயும் தோட்டங்களுக்கு தகுதி அடைந்து விட்டனர். இதுவே மகத்தான பெருவெற்றியாகும் அப்படின்னு சொல்லி சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் அதை தவற விட்டுவிட்டோம்னா பேரிடி அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறார். மிகப்பெரிய நஷ்டம் அப்படிங்கிறத நமக்கு அடுத்தடுத்த வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறாரு. 12லேருந்து 22 வரைக்கும் இன்னும் வசனங்கள் இருக்குது. வரக்கூடிய வாரங்கள் நம்ம பார்ப்போம். கற்றுக்கொண்ட விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்வோம். அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் அருளும் கிருபையும் செய்வாராக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவை நிறைவு செய்வோம். வார்த்தையின் பூல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஹக்கீமுஸ்ஸலாம்.